இந்த 12 ராசியிலையுமே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எனக்கு ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற தெளிவில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னாலே நிலம் சம்மந்தப்பட்ட இடத்த குறிக்கிறது, செவ்வாய் அப்படின்னாலே உடல்நிலையை குறிக்கிறது, செவ்வாய் அப்படின்னாலே வந்து ஸ்பௌஸை குறிக்கிறது, கலத்திரக்காரகன் கலத்திரத்தை குறிக்கிறது, பார்ட்னர்ஷிப்பை குறிக்கிறது, எல்லாத்தையுமே செவ்வாய் தான். அவரோட கேது சேரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கணவருடைய இது வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் தவறாக நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா உதவி பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் யாரை நீங்கள் சரி நினச்சிங்களோ அவங்க ராசிக்காரர்களுக்கு தினம் காலைல எழுந்து வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியாக உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்க மெடிடேஷன் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா உலகெங்கும் உள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராகு கேது பெயர்ச்சி 2025 வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி. இந்த பறந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் நிகழவிருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எனக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னுடைய ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் இயங்க போகுது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா, தான் விருப்பப்பட்டதை அனைத்தும் வித்தியாசமாக செய்ய துடிக்கும் விருச்சிக ராசி நேயர்களுடைய பலன் தான். விருச்சகம் அப்படின்னாலே நான் எப்பயே சொன்னேன், மனதுக்கு பிடிச்ச விருச்சகம் காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. அப்படியே அமைதியாக எல்லாத்தையுமே தனக்குள்ளே போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கடல், ஆழமான கடல் எப்படி அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் விருச்சிக ராசிக்காரங்க. பொங்குச்சுன்னா தெரியாது, அந்தளவுக்கு கடவுள் பாதி மிருகம் பாதி நல்ல இடத்துல சொல்லிட்டே இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, 4 ராகு 10 கேது. உண்மைக்கே சொன்னால் கடவுளுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவரை தான் பயங்கரமாக சோதிப்பாராமா. விருச்சிக ராசிக்காரங்களையும் சிம்மராசிக்காரங்களையும் கடவுளுக்கு அவ்வளோ பிடிக்குது. எஸ்பெஷலி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது போல. ஒரு 10-15 வருஷம் 15-16 வருஷமாகவே வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சுட்டு இருக்காரு விருச்சிக ராசிக்காரர்களை. இந்த தடவை ராகு கேதுன் வழியாக என்னத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேலை அப்படின்ற இடத்துல கேதுவால் ஒரு புள்ளி வைக்கப்பட்டதாக இருக்குது. நான் எடுக்கும்போதே சொன்னேன், ராகு கேது பயிற்சின்றது நான் இங்கே கூப்பிடும்போதே சொன்னேன், நான் யாருக்குமே ராகு கேது பயிற்சி கொடுக்கல. நீங்கள் வந்து கேட்குறீங்க, இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்மேட்சான பலனை தானே சொல்லணும், நான் எப்படி சொல்கிறது, அதை எப்படி நான் வந்து கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரிலையே, பார்ப்போமே அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். சரி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 10 கேது 4 ராகு. நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே, ராகு சனி மாதிரி வேலை செய்வார், கேது செவ்வாய் மாதிரி வேலை செய்வார். இன்னொரு விஷயம் என்னென்னா, ராகுவும் கேதுவும் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு தன்மையை முழுமையாக தனதான தன்மையாக ஆக்கி கொண்டு அதன் மூலமாக சில நன்மை தீமைகளை உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் வழியாகவும் உங்களுடைய தசாபுதியின் வழியாகவும் இயக்குவார்கள். இதுதான் வந்து நிதர்சனம் இல்லையா? அந்த வகையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ராகு நம்மளுக்கு ப்ளஸ்ஸா அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது ப்ளஸ்ஸு சொல்ல முடியாது. நம்மளுக்கு செவ்வாய் தான் ப்ளஸ், இல்லை ராகு கொஞ்சம் மைனஸ் தான். அப்போ 4ஆம் இடத்துல வந்து ராகு உட்காரும்போது சுகஸ்தானம் கவனமாக பார்த்துக்கணும், ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும், அம்மாவுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம், சொந்த பந்தம், வண்டி, வாகனம், வீடு, இதிலெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இந்த 1 வருட காலம் இருக்குது. இந்த பக்கம் 10 கேது வந்து தொழில் அப்படின்ற இடத்துல வந்து கேது அமர்தல் அப்படின்றது கூட்டாளிகளிடம் நண்பர்களிடம் பார்த்து கவனமாக பழக வேண்டும். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய கவனத்தை வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி திடீர்னு ஒரு பொது தொழிலில் இறங்க வேண்டாம். என்னுடைய அட்வைஸ் அதுதான். இப்போதைக்கு 10 கேது இருக்கும்போது வர்றவங்களாம் உங்களை மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதனால் ஏமாற்றம் அப்படின்றது தொழிலில் வரக்கூடிய தன்மையாக இருக்குது. நல்லதே நடக்காத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா, எனக்கு மட்டும் என்ன ஆசையாக விருச்சிக ராசிக்கு வந்து நல்லதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. நல்லது நடந்தால் முதல்ல வந்து மைக்கை பிடிச்சி சொல்கிற முதல் ஆள் யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நானாக தான் இருப்பேன். அந்தளவுக்கு எனக்கே பாவமாக இருக்குது. எனக்கே ஏன் பாவமாக இருக்குன்னா, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, கடவுள் வந்து சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார்னு. கொடுத்தா பயங்கரமாக கொடுப்பாரு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்களை கொடுக்கும்போது உலகமே பார்த்து பிரமிக்க போகுது. அந்தளவுக்கு தான் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வெற்றி அப்படின்றது இருக்க போகுது. நீங்கள் கண் கூட உணர தான் போகிறீங்க. இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் கிரியேட் ஆகும்போது நீங்களே அதை பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 10ஆம் இடத்துல கேது வருதல் அப்படின்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மே மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செவ்வாயும் கீழே டிரான்சிட் ஆகி வரும்போது ராசிநாதன் வரும்போது செவ்வாய் அப்படின்ற பிளானட்டே வந்து பார்ட்னர்ஷிப் 7ஆம் இடம். இன்டெரக்டாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னாலே நிலம் சம்மந்தப்பட்ட இடத்த குறிக்கிறது, செவ்வாய் அப்படின்னாலே உடல்நிலையை குறிக்கிறது, செவ்வாய் அப்படின்னாலே வந்து ஸ்பௌஸை குறிக்கிறது, கலத்திரக்காரகன் கலத்திரத்தை குறிக்கிறது, பார்ட்னர்ஷிப்பை எல்லாத்தையுமே செவ்வாய் தான். அவரோட கேது சேரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிகராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்துல வந்து கேது அமரும் போது தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு செக் வைப்பாருன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். வேலை வேலையின் மூலமாக வரக்கூடிய ப்ளஸ்ஸும் நடக்க போகுது, வேலையின் மூலமாக வரக்கூடிய மைனஸும் நடக்க போகுது. பார்ட்னர்ஷிப் மூலமாக செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்களானா 1க்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அலைச்சலாக இருக்க போகுது வேலையில் வந்து அலைச்சல்னு அதன் மூலமாக கொஞ்சம் டென்ஷன் ஆக போகிறீங்க. ஏன்னா வந்து உட்காந்துருக்க வீடு வேறு சிம்ம ராசி, சிம்மனாலே டென்ஷன் தான். ஊருப்பட்ட டென்ஷனை தலைக்குள்ளே வச்சு அப்போ கேது என்ன பண்ணுவார், பாவம் சூரியன் மாதிரி இயங்க போகிறாரா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த தடவை பர்ஃபெக்ஷன் பார்க்க போகிறீங்க, அது அடுத்தவங்களுக்குலாம் காண்டாக போகுது. ஸோ இது வரைக்கும் அப்படியே ஃப்ரீயாக லூஸில் விட்ட நீங்கள் இன்னுமே நான் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொள்வேன்ற மாதிரி எடுத்து இது ஏன் சரியில்லை அது ஏன் சரியில்லைன்னு சொல்லும்போது இரிட்டேட் ஆக போகிறாங்க கூட இருக்கிறவங்க. அதன் மூலமாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான நேரத்தெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிரேட்டாக போகுது. அப்போ தொழில் அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஆட்களாக விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்க. தொழில் அப்படின்ற இடத்துல கவனமாக இருக்க வேண்டிய ஆட்களாக விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு வேலை இருக்குது அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு அந்த வேலையை விட்டுட்டு சுய தொழிலுக்கு போங்க. இல்லை அப்படின்னா வேலை இல்லாமல் அவதிப்படக்கூடிய காலத்தை கூட கேது கிரியேட் பண்ணி, கேதுனாலே தடை தாமதம், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விரக்தி, கொஞ்சம் ஒரு மாதிரியான இது, அதோட சேர்த்து ராசிநாதனோட அவர் சேரும் போதெல்லாம் மே ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் நிறைய பேருக்கு இடப்பஞ்சாயத்து வருவதற்கான நேரம், இல்லை பஞ்சாயத்து சரியாகிறதுக்கான நேரம் ரெண்டுமே கிடையாது. இதெல்லாம் அவங்க தசாபுதி திருமணம் பண்ண போது வாட் எவர் இட் இஸ், இடம் வண்டி வாகனம் இந்த இடத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்க போது, இல்லை அந்த பஞ்சாயத்து முடிவுக்குள் வந்து அதன் மூலமாக ஒரு லாபங்கள் அப்படின்றது கிடைக்க போகுது. 4ஆம் இடத்தில் ராகு இருத்தல் அப்படின்றது 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது, கிளாஷ் வருது, தேவையில்லாமல் சின்ன சின்ன மனஸ்தாபம் வருது, இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. அம்மா அப்பாக்கிட்டேயே பஞ்சாயத்து பண்ணுறது, சண்டைக்கு போகிறது, உங்களுடைய உடைமைகள்லாம் கொஞ்சம் அப்படியே திருடு போகிறது, மறைஞ்சு போகிறது, காணாமல் போகிறது. ஏன்னா ராகுனாலே மறைத்தல், காணாமல் போகுது. ஸோ அதனால் உடைமைகளை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்களோட பொருள்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. அதை எங்கேயாவது வச்சுட்டு அப்புறம் அடுத்தவங்க மேலே பழி சொல்லி அதன் மூலமாக ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்த தடவை ராகு என்ன பண்ண போகிறாரு, கொடுக்க போகிறாரு. முன்னாடியே நீங்கள் தான் ராசி பலன் பார்த்துட்டீங்களா, அப்போ கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி மோசம்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நிறைய பேருக்கு ராகு வந்து குருவோட பார்வையில் வரனால சொந்த பந்தங்களுடைய ஆதரவுலாம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் தவறாக நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா உதவி பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் யாரை நீங்கள் சரி நினச்சிங்களோ அவங்க அவங்களுடைய உண்மையான முகத்திரையை காட்டி உங்களை கேவலப்படுத்த போகிறாங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த தடவை என்ன பண்ண போகுதுன்னா மிகச்சிறந்த அனுபவம் கிடைக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இந்த அனுபவத்தின் மூலமாக உண்மை எது பொய் எதுன்ற கரெக்டான நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக இயங்க போகிறீர்கள். ஸோ 10ல் வந்து கேது வரும்போது 1க்கு 2 தடவை தொழிலுக்காக அலைய வேண்டிய சூழல் கிரியேட் ஆகும். நிறைய ராகு நாளில் இருக்கும்போது நிறைய இடம் வண்டி வாகனம்லாம் வாங்கி போகிறதுக்கான விஷயத்தெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து அதுக்கு நம்பரை வாங்குறதுக்கு, வண்டிக்கு வந்து போகிறதுக்கு அப்படி சும்மா திரும்ப ஒரு அலைச்சலை யார் கொடுப்பா, 10ல் இருக்கக்கூடிய கேது கொடுப்பார். அவ்வளோதான். ஸோ அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கும், சுகத்தில் கவனமாக இருக்கும். கேது வந்து கூட இருக்கிற வரும்போது நான் என்ன சொன்னேன்னா ராசிநாதனோட வரப்போறாரு. இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் ரத்தத்தை இண்டிகேட் பண்ணுறோம். கொஞ்சம் பிபி, கொலஸ்ட்ராலு இதெல்லாம் வந்து ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் இருக்குது, உங்கள் வீட்டுக்காரருக்கும் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாங்க. பெண்களாக இருந்தீங்க உங்கள் வீட்டுக்காரோட பிபி கொலஸ்ட்ரால்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ரத்த அழுத்தம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கே கொஞ்சம் பார்த்துக்கணும். வேலையில் டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்றுமே இல்லை. நீங்களே டென்ஷன் ஆனால் எப்படி, டென்ஷன் ஆகாத ஆளே வந்து டென்ஷன் ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அதனால் இந்த தடவை பிளானட் பொசிஷன் இப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒன்று சொல்லட்டுமா, இந்த 12 ராசிலையுமே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எனக்கு ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற தெளிவில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா விருச்சிக ராசி ஆட்கள் தான். நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள். இந்த டீப் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா எது ஒட்டுமோ எது எனக்கு கிடைக்குமோ அதுதான் எனக்கு கிடைக்கும்ன்ற மிகச்சிறந்த ஞானத்தோடு மிகச்சிறந்த அறிவோடு பயணப்படுபவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரங்க. ஸோ இப்போ எதுக்கு நான் இவங்கள்ட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, விருச்சிக ராசிக்காரர்கிட்ட சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடம் இப்படி இருக்குது, இந்த இடம் இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் இருந்துப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ சுகம் ஸ்தானம் அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு சின்ன செக், பிபி பார்த்துக்கோங்க, சுகர் பார்த்துக்கோங்க, கொலஸ்ட்ரால் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி இருதயம் சம்மந்தப்பட்ட இடத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. பெண்களாக மார்பு சம்மந்தப்பட்ட இடத்த ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடுங்க. முடியும்னா ஃபுல் பாடி செக் பண்ணிவிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, போய் பார்த்துட்டு வாங்க. அது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்.
ஓகே. திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கோங்க. சத்ரு சம்ஹார நாசம் பண்ணக்கூடியவர் அவர் தான். வீட்டில் சொந்த பந்தங்கிட்ட ஏதாவது பிரச்சனை ஆகுது, இல்லை ஏதாவது பண்ணுறாங்கன்னா முருகன் வழிபாடு உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வந்துடும். விராலிமலை முருகன்லாம் பிடித்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு சரியான ஒரு பவர்ஃபுல்லான இதை கொண்டு வந்து கூட 10ல் கேது 10 நாளே கருமம் இல்லையா? 10ல் கேது வரும்போது காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய இடம் யாருன்னா பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும் டைம் பீரியட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தினம் காலைல எழுந்து வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியாக உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். விருச்சிக ராசிக்காரங்க மெடிடேஷன் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா ஆத்ம பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத தாட் ப்ராசஸ், தேவையில்லாத டென்ஷன்லாம் வராது. நம்ம வாயை கொடுத்து யாரையும் திட்டவும் மாட்டோம், யாருடைய திட்டையும் நம்ம வாங்கிக்கவும் மாட்டோம். நிறையா பேருக்கு சொத்து பிரித்தல் இருக்குது, இல்லை இடம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்ட்னர்ஷிப் இடம் கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் அப்படின்ற இடத்துல பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. அடுத்தவங்க உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அடுத்தவங்க பேச்சுக்கு, அடுத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு தயவு செஞ்சு ஆளாகுதுங்க. ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். நான் இது இப்போ இல்லை, நியூ இயர் வீடியோலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரகசியம் பரம ரகசியம், ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். யாரையும் நம்பி உங்களுடைய ரகசியத்தை வெளியிடவே இடாதீர்கள். அது தேவையில்லாமல் உங்கள் மேலே ஒரு அவச்சொல்லையோ இல்லை தேவையில்லாமல் உங்களை வந்து குத்தி காட்டுற மாதிரியோ அமைஞ்சு உங்கள் மனசை கெடுக்கிறதுக்கான தன்மையெல்லாம் வந்துடும். யாரும் நம்மளை இடம் போடுற அளவுக்கு இல்லைங்க. அவன் இடம் போடணும். விருச்சிகராசிக்காரங்க ஒருத்தவங்க இடம் போடணும் அப்படின்னா கடவுளால் மட்டும்தான் முடியும். யாராலையும் அந்த தகுதி கூட கிடையாது. அந்த அளவுக்கு. ஏன்னா சந்திரனே நீச்சமாயிருக்கான். மனதாலேயே மனோகரனே நீச்சமாகி மூளையால் மட்டும் வேலை பார்க்குற ஆட்கள் தான் விருச்சிக ராசி ஆட்கள். ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசியெல்லாம் பார்க்குறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாரும் பிறந்து வரல. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த நீதிமானம் இருக்கிறதா இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். நிறைய பேர் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விராலிமலை முருகனை பிடிச்சி கொள்ளுங்கள். இன்னும் போனால் சிவன்குடி விநாயகர், விநாயகர்லாம் பிடிச்சிக்கோங்க. சிவன் வழிபாடு பண்ணுங்கள். சிவனுக்கு தேன் கொடுத்து வழிபாடு செய்யுங்கள். நாகாபரணம் சூடிய சிவனை வழிபாடு செய்யுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். திருத்தணி போயிட்டு வாங்க, ஏறிட்டு வாங்க. அந்த 365 படியிலே நீங்கள் மிதித்து ஏற 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 கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த படிக்க போவீங்க. வேலை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தடை தாமதமெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். படியேறி போய் முருகனை பார்த்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த ராகுகேதுவோடைய பயிற்சி அமைப்பும் இருக்குது, இந்த வருடமும் இருக்குது. சூப்பராக இருக்குது, கவலையப்பட வேண்டாம்.